கத்தி அல்லது இந்த பீஸா கட்டரை வச்சுட்டு இந்த ஓரங்கள்லேயே கொஞ்சம் நம்ம வந்து மைதா தடவிட்டோம்னா இந்த இது இப்படி எடுக்கும்போது இந்த ஷீட் ஒட்டும் அந்த மைதா ஷீட்டு இப்படி வந்துட்டு கேப் இல்லாமல் அதே மாதிரி ஒட்டி பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான எல்லா டீ கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஆனியன் சமோசா. எல்லோரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சமோசா நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் எப்பயுமே நம்ம வந்து பெரிய குவான்டிட்டி அளவுகளோடு நம்ம செஞ்சு காமிப்போம். அதை நிறைய பேர் ஏன் அப்படி பெருசாக செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் வந்து இந்த பெருசாக செய்யும் பொழுது வீட்டில் இருந்து லேடிஸ் வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும்னு ஒரு நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பயத்திலேயே வந்து அவங்க தொடங்கவே மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சேனலை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் போய் பயம்லாம் போயிட்டு நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் 30 பேத்துக்கு தயிர் சாதம் செய்கிறது அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கற்பகவள்ளி கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நான் உங்களை பார்த்து சொந்த தொழில் தொடங்கி விட்டேன், நன்றி, மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இதை எனக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா கமெண்ட்ஸும் நல்லா தான் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சொந்த தொழில் தொடங்கிட்டேன்னு சொல்லும் பொழுது அது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் அளவுகளோடு நம்ம செய்கிறதுனால இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்கள்லையும் நம்ம வந்து ஃபுட்டி தமிழா சேனலில் பெரிய குவான்டிட்டி அளவுகளோடு நம்ம செய்ய போகிறோம். இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெசிபி தமிழா சேனலில் நம்மளோ அப்லோடு பண்ணுறோம். ஸ்மால் குவான்டிட்டி தேவைப்படுறவங்க ரெசிபி தமிழா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ஆனியன் சமோசா செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ கேரட், சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கிலோ மைதா மாவு, 2 லிட்டர் ஆயில். ஆனியன் சமோசா செய்கிறதுக்கு நம்ம வந்து அந்த சமோசா சீட், அந்த மேல் சீட் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான். மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சோம்னா மாவு ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சாச்சு. மேலே வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இப்படியே வந்து நம்ம அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. அந்த மாவு வந்து அரை மணி நேரம் ஊறட்டும். அதுங்களாட்டி நம்ம வந்து ஆனியன் வந்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்லிங்க்காக அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
வெங்காயம் நம்ம கொஞ்சம் அப்படியே சன்னமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணணும். நம்ம பொடி பொடியாக வேண்டாம், இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்படி ஊற்றோம்னா பாருங்கள், அப்படி நீள நீளமாக வரும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கோம். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆனியன் சமோசாவுக்கு முதல்ல வந்து ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் வதங்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்தால் போதும். அதனால் இப்போ ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம். வடை சட்டி சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் லேசாக வதங்கியதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக கூட நம்ம மசாலாலாம் சேர்த்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால நான் இந்த மாதிரி வதக்கி செய்கிறேன். சிறிதளவு கருவேப்பிலை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சமோசா அப்படியே சாப்பிடும் பொழுது அது பெருசாக இருந்தால் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். எடுத்து போடுவாங்க கருவேப்பிலையெல்லாம். நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா அப்படியே சாப்பிட முடியும். அது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துல. குழந்தைங்களாம் சாப்பிட்டதுன்னா அப்படியே சாப்பிட்றதுனால நம்ம பச்சை மிளகா சேர்த்துல. இதில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாவுலேயும் உப்பு இருக்குது, அதனால் இந்த ஆனியனுக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. நம்ம வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனியன் சமோசாவுக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மேல் சீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது மாவு. இதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிரித்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் இருந்தால் அதில் தேய்க்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் தேய்க்கலாம். நான் இந்த டீப்பாயை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன், இதுலேயே நான் வச்சு தேய்ச்சிக்க போகிறேன். அப்போ வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நமக்கு. நம்ம சின்னதாக வந்து தேய்க்கிறத விட இதில் கொஞ்சம் பெருசாக தேய்க்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம கிச்சனில் செய்கிறவங்க வந்து அந்த கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 உருண்டை வந்து நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சப்பாத்தி மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் வந்து தடவிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா வந்து தூவிக்கலாம். இப்படி நம்ம மைதா போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அது மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம்.
அதுக்கு மேலே லேசாக ஆயில் தடவிக்கலாம். ஆயில் வந்து லேசாக தடவினா போதும். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மைதா தூவிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கலாம். இந்த ஆயில் தடவி இந்த மைதா போட்டோம்னா நம்ம வந்து தேய்ச்சிட்டு கடைசியாக பிரிக்கும்போது அது ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த ஆயில் தடவுறதும். நம்ம அதுக்கு வந்து எல்லா பக்கமும் மைதாவும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ மேலே வைக்கிற சப்பாத்திக்கு வந்து அப்படியே நம்ம மேலே வச்சுக்கலாம். இதில் வந்து ஆயில் தடவக்கூடாது. நம்ம மேலே வந்து இப்படியே நம்ம வந்து தேய்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ 5 இது நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 5ஐயும் வந்துட்டு கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்க்கணும். நம்ம வீட்டில் எந்த சைஸுக்கு தோசைக்கல் இருக்கோ நம்ம அந்த சைஸுக்கு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிருக்கோம். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட பெரிய தோசைக்கல் இருக்கனால நான் அதை வச்சுருக்கேன். இப்போ கல் சூடானதும் நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்கிற சமோசா சீட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வேக வேண்டியதில்லை. லேசாக அந்த மாவோட கலர் மாறினோன்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாவு வந்து கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம லேயரில் பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம அப்படியே லேசாக வந்து இதோட லேயர் அப்படியே பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக நம்ம எடுக்கணும். மெதுவாக எடுக்கலைன்னா அங்கங்கே கட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 5 லேயரும் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கை தெரிகிற மாதிரி ரொம்ப லேசாக இருக்கும் ஷீட்டு. இப்போ நம்ம இந்த ஓரத்துலலாம் நம்ம கட் பண்ணிட்டு, ஓரம்லாம் கொஞ்சம் கட் ஆயிருந்தால் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க ஷீட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சமோசா ஷீட் வந்து இப்படி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஓரங்களில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி அல்லது இந்த பீஸா கட்டரை வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சீட்டுக்கு என்ன அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை வந்து 3ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமோசா சீட்டெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஆனியன் ரெடியாக இருக்குது, ஆனியன் மசாலா. இப்போ சீட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சமோசா செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி 2ஆக மடிச்சுட்டு திருப்பி நம்ம இப்படி போடும்போது நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஆனியனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் நம்ம வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து மைதா தொட்டு கொஞ்சம் ஒட்டுறதுக்காக இப்படி நம்ம தடவிக்கலாம். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணோன்னா கோன் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஷீட்டு நம்ம இப்படி மடிக்கிறோம், திரும்பவும் இப்படி மடிக்கிறோம், திரும்ப மறுபடியும் இந்த மாதிரி மடித்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல கோன் மாதிரி கிடைக்கும். அதில் நம்ம வந்து ஆனியன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மைதா நம்ம தடவிட்டு நம்ம நல்லா ஒட்டிட்டோம்னா ஆயிலில் போடும்போது பிரியாமல் வரும். நம்ம இப்படி ஒரு மடிக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கள்லேயே கொஞ்சம் நம்ம வந்து மைதா தடவிட்டோம்னா இந்த இது இப்படி எடுக்கும்போது இந்த ஷீட் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோன் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே வரக்கூடாது. இப்போ ஃபில்லிங் வந்து வெளியே வந்ததுன்னா ஒட்டாது. அதனால் நம்ம இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இந்த மைதா வந்து நம்ம இந்த மாதிரி தடவிக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டும் அந்த மைதா ஷீட்டு.
இப்படி வந்து கேப் இல்லாமல் அதே மாதிரி ஒட்டி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லா கோனையும் இப்போ எல்லாமே நம்ம இப்படி ஃபில் பண்ணி இப்படி வந்து சமோசா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சமோசாலாம் இப்போ மடித்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வடை சட்டி வச்சு அதில் சூடானதுக்கப்புறம் 2 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானது, இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 100 ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி ரெசிபி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி தமிழாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.